இங்கே குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் சொல்லும்போது யாராவது விட்டுட்டுனா எனக்கு சங்கடமாக இருக்கும். இங்கே வந்திருக்கிற அனைவருமே உங்கள் பாதம் தொட்டு வரவேற்கிறேன். வணக்கம். வரவேற்பு தானே. நான் ஒரு எழுத்தாளன், கவிஞன். நான் முதல்ல இந்த சினிமாவுக்காக அலைஞ்சது கொஞ்சம் நஞ்சமல்ல. அதாவது நிறைய பேர் சினிமாவில் நுழைஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டேங்க. யாரும் என்னை விடலை. பேரரசு சார்கிட்டலாம் நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு கைடும் இல்லாதனால தூரமாக இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அந்த சினிமாங்கிற அந்த கோயிலில் மதில் சுவரை தொடர்றது கூட என்னை அனுமதிக்கலைங்க. கூப்பிட்டு வருவாங்க, பார்க்க வைப்பாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. தருமபுரியிலேருந்து இங்கே சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருங்க. காலையில் டியூட்டிக்கு போவேன், நைட்டு 10-11 மணிக்கு இறங்குவேன். அதே களைப்போட பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு அடுத்த நாள் பகல் பூரா அலைவேன். ஒரு 4-5 மணி ஆகிப்போச்சுன்னா அங்கே எனக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். அப்படி போனேன். இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது, ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன், செஞ்சேன். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு இந்த எழுத்துக்கள்லாம் வரும். அதுவும் இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினால தான் எழுத்து வந்தது. அதாவது அந்த எழுத்து மூலமாக தமிழை நான் வாழ வைக்கல, தமிழ் தான் என்னை வாழ வச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா இங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள்ல இருந்து எனக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க, நாங்கள் வருஷம் வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன். அவங்க விரும்பி போட்டாங்க, பிரசுரமாச்சு. கவிதை தொகுப்பு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவிஞர்களுக்கிட்டையும் அவங்க கேட்பாங்க. சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருக்கிற கவிஞர்கள்கிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வெறித்தனம் இருந்தது, ஒரு போராட்டம். அப்புறமா எங்கள் ஊரில் தர்மபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்குது. அதை பற்றி புக் எழுதினேன், முதல் பாகம் 2ஆம் பாகம்னு. அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன். அப்புறம் என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதை நூல் எழுதி வெளியிட்டேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரி அடுத்தது நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? சரி, அதாவது ஆரம்ப காலத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டராக போனேன். ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் அப்படி இதில் இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஜம்ப் ஆனது தான் அதிகம். ஆனால் அந்த தொழிலை அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியாக போச்சு. ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, எல்லாத்தையுமே கெட்ட பார்வையோட பார்க்குற அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி என் மனசில் அரிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடுமா? வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் சார், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுளில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது. அந்த வாழும் காலங்களில் நாம் ஏதாவது சாதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார், எழுத்து, சினிமா. இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம்
ஆரம்பித்து அப்படியே மொல்ல போயிட்டு இருந்தது சார். அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க 100%. நானா 100%. டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார். அவர் என்னோட வயசில் இளையவர் தான், ஆனால் எனக்கு அவர் குரு. இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையும் செய்யறதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும். நான் அவர்கிட்ட சேர்ந்த, அவர் தான் என்னை இயக்குனார். என்ன டைரக்ஷன் பண்ணது அவர் தான். அவர் என்ன